ஹலோ மக்களே, சென்னை அப்படின்றது வெறும் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கடந்து போக முடியாது. அது ஒரு அடையாளம், ஒரு பெருமிதம், ஏன் அதை ஒரு லைஃப் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். எஜுகேஷன் பத்தி சொல்லணும்னா இங்க உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், லாயலா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ், இந்த மாதிரி பல காலேஜஸ்ல வருஷம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவங்க கூடவே பல தலைவர்களோட கனவுகளையும் நினைவாக்கி வருது நம்ம சென்னை. ஃபோர்ட், ஹுண்டாய், ரெனால்ட், நிசன், ராயல் என்ஃபீல்ட், அப்போலோ டயர்ஸ்னு உலகத்துல இருக்க பெரும்பாலான ஆட்டோமொபைல் ஜாயின்ஸ் சென்னையை சுற்றி தான் தங்களோட ப்ரொடக்ஷன் ஃபேஸை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காக்னிசன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு ஐடி துறைக்குமே சென்னை தாங்க முன்னணி கிழமை. ஹெல்த் கேர் சேவையை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் தென்னிந்தியாவோட மருத்துவ தலைநகரம். உலக அளவுல இருந்து பல மக்கள் மருத்துவ சேவைக்காக சென்னை நோக்கி தான் வராங்க. ஆமா, இவ்வளோ டெவலப்மெண்ட்டும் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 விரிவாக்கம், புறநகர் ரயில்வே நெட்வொர்க், ஜிஎஸ்டி ரோடு, ஓஎம்ஆர், இன்னர் ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு சாலை வசதிகள் மட்டும் இல்லாம சென்னை விமான நிலையம் வரைக்கும் பெட்டர் கனெக்ஷன் இருக்கிறது தான் சென்னையோட இந்த செழிப்புக்கு காரணம். கடந்த 20 வருடங்கள்ல சென்னை ரியல் எஸ்டேட்டோட வளர்ச்சி நகர மையத்திலிருந்து புறநகர் பகுதி வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு. நேருக்கு நேரா சொல்லணும்னா டி நகர், மயிலாப்பூர், அடையார் மாதிரியான இடங்கள்ல விலை இன்னைக்கு அஃபோர்டபுளாவே இல்ல. ஸ்கொயர் ஃபீட் விலையெல்லாம் எங்கேயோ உயர்ந்துருச்சு. அதனாலதான் ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி ரோட், ஆவடி, சிறுச்சேரி, வண்டலூர், குரோம்பேட் இந்த மாதிரி பேர்கள்லாம் பரிச்சயமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு இந்த மாற்றம்? காரணம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், டெவலப்மெண்ட் தாங்க. சென்னைக்கு ஈக்குவலா இந்த இடங்கள்லயுமே டெவலப்மெண்ட் நம்ம அதிகமா பார்க்க முடியுது. ஸ்கூல், காலேஜஸ், ஐடி பார்க்ஸ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துலயே ஆக்சசபிளா இருக்கு. சோ சென்னையில இருக்க விலைவாசிக்கு நம்மளால அங்க வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ஃபியூச்சருக்கு நல்ல growth இருக்கும். கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ரியல் எஸ்டேட் பிராண்டை சூஸ் பண்ணி போகணும். அதுக்காக ஒரு சஜஷன் கொடுக்க தான் நான் இப்ப வந்திருக்கேன். ஈஷா ஹோம்ஸ் 30க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான ப்ராஜெக்ட்கள், பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பெர்ஃபெக்ட் பிளானிங், காலத்துக்கு ஏற்ற ஆர்கிடெக்சர், சரியான தர கட்டுப்பாடு, இதுதான் ஈஷா ஹோம்ஸின் அடையாளம். ரெரா அங்கீகாரம், வெளிப்படையான டாக்குமெண்டேஷன், கஸ்டமர் சப்போர்ட்னு சரியான அணுகுமுறையோட இருக்கிறது தான் இத்தனை வருடங்களா மார்க்கெட்ல சூப்பரா நிலைச்சு நிக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட நம்ம ஈஷா ஹோம்ஸோட அடுத்த ப்ராஜெக்ட் தான் இஷா சிம்பனி வில்லா. இந்த ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னா சிறுசேரி. இதுதான் சென்னையோட சவுத் காரிடார்ஸ்னு கூட சொல்லலாம். இங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். அண்ட் குரோம்பேட்லாம் நீங்க 15 நிமிஷத்துல போயிடலாம். ஓஎம்ஆர் ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் ஹப். இங்க உங்களுக்கு நிறைய விதமான ஐடி அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் பக்கத்திலே இருக்கு. நீங்க வீட்ல இருந்து ஆஃபீஸ் போற டைம் குறைவா இருக்கும். அப்போ உங்க லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிரும். மூணாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். திருச்சேரி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் டிஏவி, பிஎஸ்பிபி, சேக்ரெட் ஹார்ட், வேத விகாஸ், டான் பாஸ்கோ இந்த மாதிரி பல நல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக்லாம் ஏராளமா இருக்கு. ஸோ குழந்தைங்களோட கல்வி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது. நாலாவது ஹெல்த் கேர் ஸ்பெஷாலிட்டிஸ். டாக்டர் காமாட்சி ஹாஸ்பிட்டல், எம்ஆர்எம் ஹாஸ்பிட்டல், பிரைம் ஹாஸ்பிட்டல், அப்பலோ, மியாட்னு எல்லாமே தாம்பரம் பக்கத்திலே இருக்கு. மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்தாலே நீங்க 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடலாம். இவ்ளோ அட்வான்டேஜஸ் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஈஷா ஹோம்ஸ் சிம்பனி வில்லா அவங்களுடைய ப்ராஜெக்ட் டிசைன், பிளானிங் அண்ட் அம்யூனிட்டிஸ் தான். எல்லாருக்குமே எனக்குன்னு ஒரு அட்ரஸ், எனக்குன்னு ஒரு வீடு, சொந்த வீடா இருக்கணும்ன்றது ஆசையாவே இருக்கும். அதுவும் சென்னையில நம்ம வீடு வாங்கணும்ன்றது ஆசையும் தாண்டி லட்சியமாவே இருக்கும். அப்படி வீடு வாங்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம அப்படியே போய் வாங்கிட மாட்டோம். நிறைய அதை பத்தி ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு சேவ் பண்ணி வச்சோன்றதை யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஃபியூச்சர்ல அது எப்படிப்பட்ட சேவிங்கா இருக்கணும்ன்றதை யோசிக்க வேண்டியதா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும்ல, அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் உங்களை இந்த முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எந்த இடம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இஷா சிம்பனி விலாஸ். சோ இங்க வந்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். சிம்பனி வில்லா தனித்துவமான இரட்டை மாடி வில்லாக்கள். G+1 கான்ஃபிகரேஷன் கொண்ட கம்யூனிட்டி. பிளாட் சைஸ் 1200 ஸ்கொயர் ஃபீட் முதல் 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
1500 ஸ்கொயர் ஃபீட் முதல் 2100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இசா சிம்பனி வில்லாவுடைய மாடர்ன் ஹவுஸ் தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அண்ட் இது எங்க லொகேட் ஆயிருக்கு இதானே யோசிக்கிறீங்க? நம்ம சிறுசேரியில தான் லொகேட் ஆயிருக்கு. சிறுசேரி இசா இதை கேள்விப்படுறப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும்ல, அதேதான் இசா கோட்ஃபீல்ட். அது இவங்களுடைய முன்னாள் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய அடுத்த பரிமாணம் தான் இந்த இசா சிம்பனி வில்லா. இந்த இடத்துல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் அப்டேட்டடா இருக்கு அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம நேரடியா எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். லேஅவுட் ஆப்ஷன்ல 2 BHK மற்றும் 3 BHK வில்லாக்கள் இருக்கு. நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. இங்க உங்களுக்கு இயற்கை ஒளியும் குறுக்கு காற்றோட்டம் அதாவது கிராஸ் வென்டிலேஷன் வசதியோட டிசைன் பண்ணிருக்காங்க. வில்லா டிசைன் ஹைலைட்ஸா ஸ்பேஷியஸான லிவிங் ரூம், மாடர்ன் மாடுலர் கிச்சன், டைனிங் ஏரியா, கெஸ்ட் பாத்ரூம், ஸ்டோர் ரூம், கார் பார்க்கிங்னு எல்லாமே இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பத்தி இஷா ஹோம்ஸ் விட்டு கொடுக்காத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸ்ட்ரக்சரல் டிசைன், ஃபவுண்டேஷன், வால்ஸ், ஃப்ளோரிங், பெயிண்டிங், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி எந்த விஷயத்துலயுமே சமரசமே இல்லாம குவாலிட்டியா கவனம் கொடுத்து கட்டியிருக்காங்க. சிம்பனி வில்லா அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லணும்னா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க வீடு வாங்குறது வீட்டை மட்டும் வாங்க போறது கிடையாது. இங்க ஒரு நீங்க லைஃப் ஸ்டைலே வாங்க போறீங்க. கம்யூனிட்டி கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், இண்டோர் ஜிம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஜாகிங் அண்ட் வாக்கிங் ட்ராக், லேண்ட்ஸ்கேப் கார்டன்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ் கார்னர், இண்டோர் கேம்ஸ் ரூம், மல்டிபர்பஸ் கோர்ட், பவர் பேக்கப், வாட்டர் சப்ளை, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், 24/7 செக்யூரிட்டி, வைட் இன்டர்னல் ரோட்ஸ்னு எல்லாமே அடுத்த தலைமுறையோட வாழ்க்கைக்கும் யோசிச்சு தான் குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. சிம்பனி வில்லா இந்த எல்லா ட்ரெண்ட்ஸையும் மனசுல வச்சு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். வீடுன்றது வெறும் கட்டடம் மட்டும் இல்ல, அது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நிகழும் ஒரு இடமா இருக்கு. குழந்தையின் முதல் வார்த்தை, பெற்றோர்களின் ஆசிர்வாதம், தம்பதிகளின் கனவுகள், குடும்பத்தின் சிரிப்பு, இது எல்லாமே நடந்து காலமும் கடந்து நினைவுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வீடு. நீங்க முதலீடு கோணத்துல யோசிச்சாலுமே சென்னையோட இந்த பில்ட் தான் உங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்க போகுது. வீடு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? அதே சமயத்துல இன்வெஸ்ட்மெண்டாவும் இருக்கணும். அப்ப இஷா ஹோம்ஸ் தான் நீங்க காண்டாக்ட் பண்ணணும். கீழ இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி இன்னும் டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.